இல்லை, பெரும்பகுதியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. நான் வந்து இப்போது இந்த மக்களுடைய உங்களுடன் ஸ்டாலினில் 85,000 மனுக்கள் வந்திருக்கிறது. பெரும்பகுதியான மனுக்கள் அவர்களுக்கு சாதகமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. சிலவற்றை முடியாது என்பது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏறத்தாழ 90% மேற்பட்ட மனுக்கள் அவர்களுக்கு சாதகமாக முடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாநகர பகுதிகளில் அதை சுற்றி இருக்கிற ஒரு 8 கிலோமீட்டருக்கு நகர பகுதியில், பேரூராட்சி பகுதியில் அந்த பட்டா கொடுக்கக்கூடாது என்று பேன் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே குடியிருக்காங்க, 40 வருஷமாக 50 வருஷமாக குடியிருக்காங்க. ஆனால் பட்டா கொடுக்கப்படவில்லை, அது பேன் பண்ணி வச்சுட்டாங்க. அதற்கு பின்னால் இந்த திட்டங்கள் மூலமாக இந்த செய்தி மனு முதலமைச்சருக்கு போகிறது. அதை பற்றி ஆய்வு செய்கிறார். அதுக்கு பின்னாடி தான் அவர் சொல்கிறாரு, யார் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு பட்டா கொடுத்து விடுங்க. அது பட்டா கொடுக்கிற தகுதி உள்ள இடமாக இருந்தால், ஒரு நீர்நிலை புறம்போக்குனா கொடுக்கறதில்ல. அது அரசில் இருக்கிற அரசு துறையினுடைய பணியாளர்கள், அதில் இருக்கிற சங்கங்கள் அதை வரவேற்பு செய்திருக்கிறது. இவர் அது மோசடின்னு சொன்னார்னா அது புரியல எங்களுக்கு. அவர் 10 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நாங்கள் கேட்குறோம். கொடுத்துருக்கலாமில்ல, தப்பு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தால் போதாது. அவருக்கு ஒரு 4 வருஷம் கிடச்சதில்ல, அந்த 4 வருஷத்தில் கொடுத்துருக்கலாமில்ல. அது வந்து அந்த துறையில் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து நாடகமே அப்படின்னா தெரியாதா மக்களுக்கு? எவ்வளோ பேர் இப்போ வந்து கூடுதலாக படிப்பதற்கு உயர்கல்விக்கு போயிருக்கிறார்கள் என்பதை எடுத்து பாருங்கள். ட்ராப் அவுட்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு எடுத்து பாருங்கள். பெண்களில் ஏறத்தாழ 35